சாமியே சரணமையப்பா. என் உறவுகளுக்கும் என் நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு முக்கியமாக 3 கிரக பயிற்சிகள் ஆகுதுங்க. அதாவது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. இதுபோல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் இந்த மாதிரி நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுகள் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 3 பயிற்சிகளும் இந்த புத்தாண்டு பலன்களும் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி என்னைக்கு ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி 3வது மாதம் 2025ஆவது வருடத்தில் சனி பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கும்பராசியில் ஜென்மச்சனியாக இருந்துட்டு இப்போ மீன ராசிக்கு ஜென்மச்சனியாக வரார். இந்த சனியுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 2.5 வருடம். ஒரு வீட்டுக்கு 2.5 வருடம் இருப்பார். 3 2 சேர்ந்தால் தான் 7.5 வருடம்ன்றதை சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த மேச ராசிக்கு ஃபஸ்ட்டு நடக்க வேண்டியது 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா விரையச்சனி, 2வது 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி, 3வது 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா பாதச்சனி. அதே மாதிரி இந்த 2.5 வருஷத்துக்கு இந்தோடைய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நடக்க வேண்டியது விரையச்சனி இல்லைங்களா, அது எப்படி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது 14ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆவது வருடத்தில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்துடுவார். உங்கள் பாவகத்துக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கிற குரு பகவான் 3ஆம் பாவகத்துக்கு வந்துடுவார். அதாவது தனஸ்தானத்தில் இருக்க வேண்டிய குரு பகவான் இன்றைக்கி சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு வந்துடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் மீன ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் பார்த்திங்கன்னா சனியுடைய வீட்டுக்கு கும்ப ராசிக்கு இன்றைக்கி 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரிங்களா. அதே கேது பகவான் பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ ஆகிறாருன்னா 18ஆம் தேதி 5வது மாதம் 2025. அதாவது பார்த்துட்டிங்கன்னா 3வது மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி, 5வது மாதம் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, அதே மாதிரி 5வது மாதத்துலேயே 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளுமே இந்த 2025 நடக்கிறது. இது ஒரு அதிசயம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அப்படி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் அப்படின்றத பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது கன்னி ராசியில் இருந்துட்டு 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வந்துடுவார். இப்படி இருக்கும்போது பொதுவாக உங்களுக்கு சனி இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா. 11ஆம் இடத்துல இப்போ லாபச்சனியாக இருக்கிறார். பொதுவாக 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது கிட்டத்தட்ட சனியுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். இது எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த 29ஆம் தேதி அதாவதுன்றது 3வது மாதம் 2025 வரைக்கும் கும்பராசியிலிருந்து சனி பகவான் உங்கள் மேச ராசி பார்த்துட்ருப்பார். அந்த காலம் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல காலம் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனின்றது கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 பார்த்திங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வந்துடுவார். அப்படி வரையும்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வந்துடுவார். அப்போ உங்களுக்கு விரையச்சனி ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது 7.5 சனியில் முதல் பாகம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஆகும்போது உலகத்தில் உள்ள எல்லா மேச ராசிக்காரங்களுக்குமே 7.5 சனின்றது ஆரம்பமாயிடும்.
அப்படி ஆகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பயமுறுத்துற மாதிரி கூட சொல்லுவாங்க. உண்மையாக அதுதான், இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் அந்த 7.5 சனி வரும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, கண்ணை மூடிக்கிட்டால் உலகமே இருண்டு போயிடும் அப்படி நினைக்கிற காலம் வேண்டாம், சரிங்களா? ஏன்னா நமக்கு சனி மட்டும்தான் 7.5 சனியாக இருந்து கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர மற்றபடி உங்களுக்கு குரு பகவானும் பயிற்சியாகிறார் இல்லையா, ராகு கேது கிரகமும் பயிற்சியாகிறார் இல்லையா, அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஏதோ 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை 3ஆம் பாவகமாக பார்த்துட்ருப்பார். அதாவது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானமாக பார்க்குறதுனால உங்களுக்கு சனி பார்வைன்றது நல்லா இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயம் இந்த 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் மாற்றம். 2வது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்த்த காரியங்கள். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கு சார்ந்தவங்க, விவசாயம்ன்றது காடுகரை திறத்தலாம் நினைக்கிறவங்க, 2வது இந்த பண்ணையம் நமக்கு வந்து நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுய தொழில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி ஒரு கமிஷன் தொழில் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் 3ஆம் இடமாக பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா சனி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதியே சனி பகவானாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 3வது மாதம் 29ஆம் தேதி 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 வரைக்கும் நிச்சயமாக மேசராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 3வது மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2025 ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்படி வரும்போது விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்படி விரையும் போது என்ன பண்ணோம்னா சுப விரயம் பண்ணிக்கிறது நம்ம நல்லது. சுப விரயம்னா என்ன? கடன் உடனப்பட்டாவது இடம் வாங்கிக்கிறதோ, வீடு கட்டிக்கிறதோ, மண்மனை வாங்கிக்கிறதோ, திருமண வயசில் அதாவது கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இதுபோல் செலவானாலும் முதலீடில் போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7.5 சனி விரைச்சனின்றது நமக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் வராது. இல்லை அதாவதுன்றது அது பார்த்துக்கல வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டு தொழில் பண்ணுறதோ, 2வது 10 ரூபா பணம் வாங்கி கொடுக்குறதோ, கிணறு வெட்டுறதோ, போர் போடுறதோ, இதை தவிர்த்து வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து மேல் படிப்புக்கு பணம் கட்டுறதோ, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டுறதோ, இல்லை அரசியலில் இறங்கி வேலை செய்யலைன்னு அதுக்கு செலவு பண்ணுறதோ, இது எல்லாமே சிலருக்கு வந்து நஷ்டங்களை தான் முடியும், சரிங்களா? சனி பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நிச்சயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சூழ்நிலைன்றது கொஞ்சம் சிரமமான ஒரு சூழ்நிலை தான். கொஞ்சம் நாம் பார்த்து இருந்துக்கிட்டோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடும். ஏன்னா உங்களுக்கு விரைச்சனி ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா, 7.5 சனியில் விரைச்சனி. இதே முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மங்குச்சனியில் விரைச்சனி. 2வது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்குச்சனியில் விரைச்சனி. 3வது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து கருமச்சனி மாரகச்சனியில் விரைச்சனி. இது அவங்க வயசு பொறுத்த வரைக்கும் இருக்குங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நான் சொல்லியிருந்தேன். அந்த குரு பயிற்சின்றது 14ஆம் தேதி 5வது மாதம் அதாவது மே மாதம் 2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு போகிறார். சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு போகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இங்கே இருக்கும்போது நல்லது தான் பண்ணுவார். 2ஆம் இடம்ன்றது வந்து கல்விஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் இருக்கிறவர். 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு போனால் கூட அங்கேயும் நல்லது தான் பண்ணுவார், சரிங்களா? அப்போ உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும், மண்மனை அமைக்கணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி கண்ணியமாக வாழணும், 4 காசு மிச்சப்படுத்தி உக்காரணும். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதம் வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருப்பார். 5வது மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போனால் கூட நிச்சயம் குரு பகவான் அவர் செய்ய வேண்டிய வேலை நிச்சயம் அவர் செய்தே தீர்வார். அதில் எந்த காரணத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா குரு பகவான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தனக்காரகன்னு எடுத்துக்கலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புக்கு அதிபதினு எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதே மாதிரி அந்த புத்திரஸ்தானம் திருமணஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். இதை விட பார்த்திங்க அப்படின்னா குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார்.
அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய வேலை அவர் செய்துக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப வருஷமாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சொந்தமாக வண்டி வாங்கணும், வீடு கட்டணும், மண்மனை வாங்கணும்னு இந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா உங்களுக்கு 5ஆவது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அதாவது அந்த வேகம் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இல்லையா? அப்போ கண்டிப்பாக அதுவும் புதனுடைய வீட்டுக்கு போயிடுறாரு. புதன் பகவான் வந்து கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் வீட்டில் போய் குரு பகவான் உட்காரும்போது நிச்சயமாக உங்களுடைய அதாவது அந்த மூளை நல்லா வேலை செய்யும். அப்போ இங்கே இருக்கலாமா, வெளிநாடு போகலாமா, இடம் மாறலாமா, தொழில் மாற்றலாமா, இல்லை என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா அதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் 100%, ஏன்னா இந்த 2025 முழுக்க பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் அதாவதுன்றது ராகு கேது உடைய பார்வை. அப்போ இந்த ராகு கேதுன்றவர் இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 12ஆம் இடத்துல வந்து ராகு மறைஞ்சிருக்கிறார். அப்போ மறைகிறதுனால ராகு வந்து யாருன்னா நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். ஏன்னா ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது. சரிங்களா? இப்போ உங்கள் ராசி மேச ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு இப்போ நம்ம அதிபதி யாருன்னு சொல்கிறோம்? செவ்வாயின்னு சொல்கிறோமா? அதுபோல் பார்த்திங்கன்னா ராகுக்கு கேதுக்கு வீடு கிடையாது. அவர் யார் வீட்டில் இருக்கிறாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி ராகு கேதுடைய பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 11. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் உங்களை 12ஆம் இடமாக பார்க்குறதுனால நிச்சயம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ராகு பகவான் கிட்டத்தட்ட 5ஆவது மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசாக கொடுக்க மாட்டார் ராகு பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் வந்து அடுத்தது எங்கே வந்துடுறாரு பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்துடுவார். எப்பயுமே ராகு கேது வந்து முன்னாடி போக மாட்டார். 1லேருந்து 2, 2லேருந்து 3 இப்படி போக மாட்டார். அவர் வந்து எப்பயுமே ரிவர்ஸில் தான் வருவார். அப்படி பார்த்தோன்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வருவார், கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு இப்படி பின்னோக்கி தான் வருவார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலே ராகு பெயர்ச்சியான வாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வகையில் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ராகுவுடைய பார்வை 3, 7, 11ஆம் இடத்துல பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா கும்பராசிக்கு ராகு போகும்போது உங்கள் ராசியை 11ஆம் இடமாக பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ லாபஸ்தானமாக பார்க்கும்போது என்ன பண்ணுவார்? ஏன்னா ராகுக்கு அதுக்கு வீடு கிடையாது, அவருக்குன்றது வந்து எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவார்? யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ 18ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் எண்டு, இந்த 2025 இயர் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பார். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 100% இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர் வந்து சனி பகவான் 3ஆவது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆவது மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் வேலை செய்வார். 5ஆவது மாதத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவானும் ராகு பகவானும் 2 பேரும் இணைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா குரு பகவானும் ராகு பகவானும் பார்த்திங்கன்னா நட்பு கிரகம். அப்போ அந்த நட்பு கிரகம் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு இப்போ வந்து குருவுடைய பார்வை நம்ம என்ன சொல்கிறோம்? 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5ஆம் இடம் அடுத்தது யார் பார்ப்பார்? துலா ராசி, தனுசு ராசி, 2வது கும்பராசி, இந்த 3 ராசி பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த 2025 நிச்சயம் அதாவது நிறைய பேர்த்தோடைய கனவுகள் இருக்கும். நம்ம படிப்பு தரம் உயருமா, 2வது நல்ல ஸ்கூல் காலேஜில் படிப்புமா, இல்லை வெளிநாடு அயல்நாடு போய் படிக்கிற யோகம் உண்டா, இல்லை படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா அப்படின்னா இது எல்லாத்தையும் யார் கொடுக்குறாங்க? உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு. ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா? அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குற நிலைப்பாடு நிச்சயம் உங்களுக்கு கல்வித்தரம் வந்து உயரும். 100% கல்வித்தரம் கண்டிப்பாக உயரும். அடுத்தது கணவன் மனைவி இந்த பிரிஞ்சிருக்கிறவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல வேலை செய்வார். 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5ஆவது மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு.
ரெண்டாவது வந்து வாழ்க்கை இழந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை அமைகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த 2025ன்றது நிச்சயம் வந்து ஒரு பொற்காலம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது 22ஆம் தேதி 1வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துக்கு போயிடுவார். 22ஆம் தேதி 1வது மாதம் ஜனவரி 22க்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ யார் வீட்டுக்கு போயிடுவார்னா புதன் வீட்டுக்கு போயிடுவார். புதன் வீட்டுக்கு போய் சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருவார். அப்போ என்னாகும், பூர்வீக சார்ந்த சொத்து, அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, மனைவி வகையில் இருந்த சொத்து, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்து போகும்போது நிச்சயம் உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2ஆம் தேதி 4வது மாதம் வந்து மீண்டும் 3வது இடத்துக்கு வந்து வக்ர நிலையாகி வந்துடுவார். அப்படி வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த காரத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா பூர்வீக வழி கடன், அதாவது நம்ம பரம்பரை கடன் சொல்லுவாங்க இல்லைங்களா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்குது, பஞ்சாயத்து நடக்குது, தேவையில்லாத பிரச்சனை சிக்கல் நடந்துகிட்ருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு அதில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார். எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதி 1வது மாதம் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது 3ஆம் இடம்னா மிதுன ராசிக்கே வந்துடுவார். அப்படி வரக்கூடிய ஒரு நிலைமை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 4வது மாதம் வந்து 3ஆம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அந்த 70 நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வக்கர நிலை அடைஞ்சு கடக ராசியிலிருந்து மீண்டும் வந்து மிதுன ராசிக்கு வந்துடுவார். கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வந்துடுவார். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும். அதாவது ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழில் மாற்றம், ரெண்டாவது படிப்புக்கு உண்டான பலன் இல்லாமல் இருந்தீங்கன்னா இது போல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 70 நாட்கள் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன்னா 22ஆம் தேதி 1வது மாதத்தில் இருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது 4வது மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லது செஞ்சிருவார். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு 7ஆம் தேதி 6வது மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட அதாவதுன்றது வந்து 7வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து புத்திரஸ்தானத்துக்கு போயிடுவார். புத்திரஸ்தானம்னா எங்கே இருப்பாருன்னா அந்த டேட்டில் வந்து சிம்ம ராசிக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சிம்ம ராசி தான். ஏன்னா 5ஆம் இடம் மேச ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ அந்த சூரிய பகவான் வீட்டுக்கு எப்போ போகிறாரு, 6வது மாதம் 7ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப வருஷமாக குழந்தைங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் அங்கே உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ எனக்கு ஆண் இருக்குங்க, அதாவது எனக்கு பெண் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை எனக்கு பெண் இருக்குங்க எனக்கு ஆண் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு, அப்போ நான் சொல்கிறேன் இந்த டைமில் புத்திரஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் நிறைய பேருக்கு பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 14ஆம் தேதி 9வது மாதத்தில் இருந்து 9வது மாதம் 14ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10வது மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திருமண தடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது முதல் கல்யாணம் பண்ண முடியாமல் தடையிறந்தவங்களுக்கும் சரி, ரெண்டாவது வந்து அதாவதுன்றது முதல் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க, டைவர்ஸ் ஆகிட்டாங்க, நான் மறுமணம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு செட் ஆகவே இல்லை, நான் ஒரு 5-6 வருஷமாக பார்த்துட்ருக்கேங்க எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 14ஆம் தேதி 9வது மாதத்தில் இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10வது மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா திருமணம் அந்த கலஸ்தரஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காந்துருவார். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் போய் 7ஆம் வீட்டில் உட்காந்துருவார். அப்படி உட்காந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10வது மாதம் 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு மாங்கல்ய பலம் உங்களுக்கு வலுத்து கொடுத்துருவார். அதாவது தடையாக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். ஏன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். பொதுவாகவே அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி 10வது மாதத்தில் இருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட டிசம்பர் 8 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சியே போய் உட்காந்துருவார். ஆட்சி உட்காந்துருவார்னா எங்கே விருச்சிக ராசியில் போய் உட்காந்துருவார். அப்போ தன்னோட சொந்த வீட்டில், ஏன்னா மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி அவர் தானே.
அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை கொடுத்துருவார். ஏன்னா தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி தன்னுடைய வீட்டில் வந்து அவர் ஆட்சியாக உக்காந்தாருன்னா அப்போ உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார். அதாவது உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவார். தொழில் இருந்தும் அலைச்சல் இருக்குது அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு வழிபாடு கொடுத்துருவார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 காசு கையில் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சிரமங்கள் சரிப்படுத்தி மன அமைதி கொடுத்துருவார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் 100% உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு இந்தந்த நான் சொல்கிற டைமுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். காமனாக பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அதாவது தொழில் வளர்ச்சி. அடுத்தது வந்து 2025 வந்து 5வது மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா புத்திர செல்வம் திருமண தடை. அடுத்தது ராகு பகவான் 18ஆம் தேதி 5வது மாதத்துலேருந்து 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பார்வை. இது 3 பார்வைகளுமே இன்றைக்கி மேச ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4 விஷயன்றதை விட உங்களுக்கு 5 விஷயங்கள் முக்கியமாக நல்லாயிருக்கும். புத்திர பாக்கி தடையாக இருந்தவங்களுக்கு இந்த 2025 புத்திர பாக்கி பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்தது திருமண தடைகள் விலகி திருமண வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. 3வது தொழில், முக்கியமாக ஃபஸ்ட்டு தொழில் ரீதியான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். சரிங்களா? இதை போக நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி மனக்கவலையோட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு சரியான ஒரு பாதை காட்டி கொடுத்துருவார். இதை விட பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து எனக்கு நிம்மதி இல்லைங்க, நான் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத எல்லாம் இருந்து ஒரு அனாதை போல் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு நிம்மதியை ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவார். நான் அதுக்கு தான் முன்ன ஒரு வார்த்தை சொன்னேங்க, கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன், அது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். அப்போ என்ன அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மேசராசிக்கு வந்து இப்போ அதாவதுன்றது பார்த்திங்கன்னா விரைச்சனி வருது, அதனால் உங்களுக்கு அது வரும் இது வரும் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எதாவது சொன்னாங்கன்னா அது வந்து அது ஒரு சனி மட்டும்தான். இந்த 2025 அதாவது நம்ம வந்து ஆளக்கூடிய கிரகம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார். ராகு கேதுன்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். அப்போ உங்களுக்கு வந்து சனி தான் உங்களுக்கு விரைச்சனியை தவிர ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல பார்க்குறாரு இல்லையா? ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு வந்து குடும்பஸ்தானத்திலிருந்து சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 2வது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி 7வது மாதம் 2025 வருடத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கரம் அடைவார். கிட்டத்தட்ட அதாவது ஒரு 17ஆம் தேதி 7வது மாதம் வாக்கில் சனி வக்கரம் அடைவார். அப்படி அடைகிறவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 26 27 தேதியிலிருந்து 11வது மாதம் 2025 வரைக்கும் சனி வக்கரத்தில் போயிடுவார். ஏன்னா எப்பயுமே சனி முன்னாடி வரும்போது யாருக்காருக்கு சிரமம் கொடுக்குறாரோ அதே வக்கரத்துக்கு போயிட்டாருன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 7வது மாதத்துக்கு மேலே 7வது மாதத்துலேருந்து 11வது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த சனி வந்து வக்கர நிலை அடையும் போது உங்கள் ராசிக்கு நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது நல்லதை கொடுத்தாரா, வக்கரம் அடையும் போது கஷ்டத்தை கொடுப்பாரு. இல்லை முன்னாடி போகும்போது கஷ்டத்தை கொடுத்தாரா, வக்கரம் அடையும் போது அவங்களுக்கு நல்லது கொடுப்பார். அப்போ சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ விரைச்சனி ஆரம்பமாகுது இல்லையா? அதனால் என்ன கேட்டால் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 16 17 தேதிக்கு 7வது மாதத்தில் இருந்து அதாவது நவம்பர் கிட்டத்தட்ட ஒரு 26 27 தேதி வரைக்குமே சனி வக்கரத்தில் போகக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் எப்படி பார்த்தாலுமே இந்தோடைய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது 2024 கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருந்ததோ ஒரு அதை விட 2025 உங்கள் நேரம் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு பொற்காலமாக அமைய போகுது. அதனால் 100% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி தனக்காரகன் அப்படின்னு பார்த்தோன்னா தனஸ்தக்கு உங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான், பொதுவாக அந்த சுக்கிர பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ 2ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது செய்வார். 3ஆம் இடத்துக்கு போகும்போது தைரியத்தை கொடுத்துருவார். 5ஆம் இடத்துக்கு போகும்போது புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துக்கு போகும்போது
திருமண வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவார். 8ஆம் இடத்துல உட்காரும்போது ஹெல்த்து, உடல் உபாதிகளை சரி பண்ணி கொடுத்துருவார். அடுத்தது 10ஆம் இடத்துல உட்காரும்போது தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவார். 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக அந்த டைமில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா குடும்பத்தில் இருக்கிற இந்த பண கஷ்டங்கள் விலகி சந்தோஷத்தை கொடுத்துருவார். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், நான் சொல்ல நிலைப்பாடு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான். நிச்சயமாக புதன் பகவான் வந்து அவர் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அந்த பலன்களை கொடுத்துருவார். நிச்சயமாக 2ஆம் இடத்துல உட்காந்தாருன்னா படிப்பு கொடுத்துருவார். சரிங்களா? 5ஆம் இடத்துல உட்காந்தாருன்னா புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி 8ஆம் இடத்துல உட்காந்தாருன்னா வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். அப்போ எந்த வீட்டில் உட்காராரோ அவர் அங்கே நல்ல வேலை செய்வார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான், ஒளி கிரகம்னு சொல்லுவாங்க. அவரும் அதே மாதிரி தான் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் 5ஆம் வீட்டை பார்க்கும்போது அதாவது நிச்சயம் உங்களுக்கு வந்து புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருவார். அதே மாதிரி கலஸ்தரஸ்தானத்துக்கு திருமணஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்ல போனீங்க அப்படின்னா திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அவர் சுக்கிர பகவான். பொதுவாக அவர் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லபடி எடுப்பெடுத்து கொடுத்துருவார். அதனால் எப்படி பார்த்தாலுமே இந்த 2025 ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கிரக பயிற்சி ஆகும். இப்போ சந்திரன் அப்படின்னா 2.25 நாள் இருப்பார். அதே மாதிரி சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். புதனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஆனால் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அந்தந்த கிரகங்கள் அப்பப்போ உங்களுக்கு கோச்சாரத்தில் மாறும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் மற்றவங்க யார் வந்து உங்களுக்கு சரியில்லை அது வரும் இது வரும் அப்படி இப்படின்னு சொல்கிறத விட இந்த 2025 ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிறது ஒன்றே ஒன்று உங்களுக்கு விரைச்சனி. அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு குறைபட தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்லா வேலை செய்கிறாரு, பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுக்கு இந்த 2025 ஒரு பொற்காலமாக அமைய போகுதுங்க. நீங்கள் என்னன்றது அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.